அடே என்னடா கப்பலை தூக்கிட்டு வந்து நடு கிரவுண்டில் வச்சுருக்கீங்க? அட ஆமாங்க, நம்ம மதுரையில் நடக்கிற இந்த கப்பல் எக்ஸ்போ தாங்க பார்க்க போகிறோம். டிக்கெட் 80 ரூபா. உள்ளே போன உடனே டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. ப்ளூ கலர் ஃபுல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வெல்கம் டு ஆல் அப்படின்னு போட்டு டைட்டானிக்கில் நடித்த அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. செட்டிங்ஸ் ஃபுல்லாமே அதே மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ ஹீரோவோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. குட்டீஸ்லாம் அவரோட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நல்லா அந்த டைட்டானிக் உள்ளே போன உடனே ஸ்டெப்ஸ் இறங்கி போய் அந்த கப்பல் உள்ளே என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் மாதிரி ஒரு டிசைனை வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நடுவில் வந்து ஒரு பெரிய விளக்கு டிசைன் சூப்பராக இருந்துச்சுங்க, அதையும் சேர்ந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கு தான் நிறையா ப்ளேஸு ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் நிறையா பேர் ஃபோட்டோஸ் இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண டாலர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு தாங்க நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் கண்ணாடி, அப்புறம் வந்து ஹீரோயின் படுத்திருக்கிற மாதிரி அவங்களோட, அதாவது அந்த படத்தில் வந்து டிராயிங் வரைகிற மாதிரி படுத்திருப்பாங்க, அதே அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இதனோட கப்பலோட வரலாறு, டைட்டானிக் கப்பலோட வரலாறு ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு, எக்ஸிபிஷன் மாதிரி. அப்புறம் ஒரு மினி கப்பலை அழகாக செஞ்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதில் நிறையா பேர் 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்லாம் அந்த கப்பல் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் இருந்துச்சு. பகுதி 2க்கு நாளைக்கு